நம்ம வந்து இப்போ ரேண்டமாக என்னன்னா இன்னைக்கு மக்கள் வந்து இப்போ ஆர்கிடெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேஸ்திரின்னு ஒரு குரூப் இருக்காங்க கீழே. அதுக்கடுத்து வந்து சிவில் கான்ட்ராக்டர்னு இருக்காங்க, சிவில் இன்ஜினியர் கான்ட்ராக்ட் செய்கிறது ஒரு பக்கம், அதுக்கடுத்து ஆர்கிடெக்ட் இருக்காங்க. இது நாலுமே 4 விதமான கேட்டகரிகள். இப்போ ஆர்கிடெக்ட் போயிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒன்லி டிசைனிங்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சிவில் இன்ஜினியர் ப்ளஸ் கான்ட்ராக்டர் அப்படின்னா அவங்க வந்து டிசைனிங் பண்ணி கான்ட்ராக்டும் செய்வாங்க. இன்னொருத்தவங்க சிவில் கான்ட்ராக்ட் பண்ணால் நீங்கள் டிசைனிங்கில் இன்னொருத்த வாங்கிட்டு சிவில் கான்ட்ராக்ட் மட்டும் பண்ணிக்கலாம். மேஸ்திரியில் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு பேப்பர்லையோ இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பிளானை வாங்கி அதை கட்டி கொடுத்துருவாங்க. இந்த 4 பேர்த்தையுமே 4 விதமான காஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஆர்கிடெக்டை வந்து அவங்க டிசைனிங் பார்த்துக்கணும் அவங்க விட்டுருங்க. மீது 3 பேருமே ஒரு காம்படிட்டராக இருப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு சிவில் இன்ஜினியர், இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று ஒருத்தருக்கு வந்து ஒரு கொட்டேஷன் நம்புறேன். அவங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 13,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணுறதுக்கு 1,800 rupees நான் வந்து per ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறேன். அவங்க திருப்பி ரிப்ளை என்ன கொடுக்குறாங்கன்னா 1,200 ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தர் பண்ணுறேன்னு சொல்கிறேன்.